ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஎஸ் விலாக்ஸ். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் 2024 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். ஃபிசிக்ஸ் தான் யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கீங்க. நம்ம அதிகமாகலாம் தரல, ஒன்லி ஒரு லெசனுக்கு 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டின் படிச்சு போனால் எப்படின்னா கிளிக் ஆகிடும். நம்ம 3 லெசன் மிட்டமுக்கு ஒரு 3 லெசன்னா அந்த 3 லெசனுக்கு 5 கொஸ்டின் மொத்தம் 15 கொஸ்டின் படிச்சு போனீங்கன்னா 25 எடுத்துடலாம் மிட்டமில். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை மட்டும் படிச்சுன்னு போனீங்கன்னா கூட ஃபெயில் ஆகிறோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா 25 மார்க்ஸ் இதிலே வரும்போது கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்ல. ஸோ பாருங்கள், நல்லா படிக்கிறவங்க சென்டமே அடிச்சிடலாம். ஏன்னா 5 மார்க்லாம் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே கன்ஃபியூஸ் ஆகி மார்க் போகும். அதனால் இந்த ஒரு 15 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க. கன்ஃபார்மாக இது பப்ளிக்கே கிளிக் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போங்க ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமினேஷனுக்கு. அப்புறமா கூட எல்லாம் படிச்சுப்பீங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன். செகண்ட், டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நல்லா பார்த்துங்க இந்த கொஸ்டின். அப்டைன் கெஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா. அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒயர். இந்த இயர் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் டைபோல் கேட்டாங்க. ஸோ பார்த்துங்க இதையும் நல்லா. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வேண்டிகார்ப் ஜெனரேட்டர். இதுவும் இந்த இயர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. இது நல்லா பார்த்துங்க, பப்ளிக்லேயே கிளிக் ஆகுது இந்த கொஸ்டின். 5th கொஸ்டின். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இதையும் நல்லா பார்த்துங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர். அடுத்து தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். இது நல்லா பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். அடுத்து 5th பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துங்க, ஏன்னா இது ப்ராக்டிக்கல்லையும் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது நல்லா படிச்சுங்க, கண்டிப்பாக வரும். இது ஹவ் த இஎம்எஃப் ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டென்டியோமீட்டர். இது கண்டிப்பாக படிச்சுங்க, நான் சொல்கிறேன். இந்த செகண்ட் லெசனில் இன்னும் நான் உங்களுக்கு குறைச்சி தரேன். 5th ஆர் 3rd உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். இல்லைனா ஃபஸ்ட் 1 இந்த 3ல் எதுனா ஒன்று கிளிக் ஆகிடும். இது நல்லா பார்த்துங்க. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் ஃபஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா டிடியூஸ் த ரிலேஷன் ஃபார் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூசிங் பயோட்-சாவர்ட் லா. இதை லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் கொஷின்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்டைன் ரிலேஷன் ஃபார் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் ஆக்சிஸ் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் யூசிங் பயோட்-சாவர்ட் லா. இது சர்க்குலர் காயில் கொஷின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல். அடுத்து 4th பார்த்தீங்கன்னா கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். 5th பார்த்தீங்கன்னா டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். இதில் இன்னும் நான் உங்களுக்கு குறைச்சி தர பாருங்க. 1 and 2, அதாவது லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அதில் சர்க்குலர் காயிலில் கேட்டுருவாங்க. ஸோ மிட்டமுக்கு இது மட்டும் பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பப்ளிக் வைஸ் கொடுத்துருக்கோம். பப்ளிக்கே நீங்கள் 25 எடுத்துடலான்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மிட்டமுக்கு ஃபஸ்ட் அண்ட் 2 மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கூட எடுத்துடலாம் மார்க்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ப்பீங்க இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லியும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மிட்டமுன்னு இல்லை, கோட்டன்னு இல்லை, பப்ளிக்கே நல்ல ஒரு மார்க் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஆவரேஜாக இருக்கிற பசங்க கூட நல்ல ஒரு மார்க் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஐடியாஸ் தெரியாது இருப்பாங்க, அவங்களும் படிக்கட்டும்னு நினைங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கு தட்டி விட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண நம்ம மோட்டிவேட் ஆகும், நம்ம வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ.